ஆரி சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம மாரி சூர்யா தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்டு சார், ஐ லவ் யூ ஹஸ்பண்டு சார் அப்படின்றாங்க. சூர்யா வந்துட்டு ஒய்ஃபுக்கிட்ட தோக்குறவ வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவான்னு சொல்லுவாங்க. அது என்னோட லைஃப்பில் உண்மையாயிடுச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் ஹஸ்பண்டு சார், ஹஸ்பண்டுக்கிட்ட தோக்குறவங்க அவங்க லைஃப்லேயே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு அப்படின்றாங்க. அட போ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் என்ன, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த சைடு தாரா ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க. அந்த புரோக்கரு மாரி சூர்யாவை இருக்க இடத்த கண்டுபிடிச்சானா இல்லையான்னு தெரியலையே, ஐயோ அப்படின்னு எரிச்சலாக இருக்கும் போதே அந்த புரோக்கர் தான் கால் பண்ணுறான். கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னையா கண்டுபிடிச்சே அப்படின்னு சொல்ல, இன்னும் தேடி தான் இருக்கோம், கண்டுபிடிக்கல, கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும் அப்படின்றாங்க. ஐயோ முட்டாள், நீ கண்டுபிடிக்க உங்களையும் விடிஞ்சிருயா, எனக்கு டைம் ஆகாங்க, இங்கே பக்குன்னு இருக்கு, வேமா போய் கண்டுபிடியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு அங்கேயே வீசிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. தேவி ஃபோட்டோக்கு முன்னாடி. என்ன தேவி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை பார்க்க உனக்கு நக்கலாக இருக்கா? 10 வயசு பிள்ளைக்கு அம்மாவாக இருந்தப்பயே உன்னை கொன்று பரலோகம் அமைச்சு விட்டவன் நான். அப்படியே நீ மாறி வயிற்றில் குழந்தையா பிறந்தாலும் உன்னை உசுரோட விட மாட்டேன், பாரு அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ரூமுக்கு தான் வந்து மறுபடியும் டென்ஷனாக இருக்காங்க. ஸ்ரீஜா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, கண்டிப்பாக புரோக்கர் வந்துட்டு நல்ல செய்தி தான் சொல்லுவார் அப்படின்றாங்க. இங்கே பாரு கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, எனக்கு நேரம் ஆக ஆக அவங்களுக்கு ஒன்று சேர்ந்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஜாஸ்மின் சொல்கிறாங்க, உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதா ஆண்டி, ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் புரோக்கர் கால் பண்ணி, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம மாறி இருக்காங்கல்ல, அவங்க பெட்லேருந்து எந்திக்கிறாங்க. அவங்க பூவெல்லாம் இதெல்லாம் உதிர்ந்து இருக்கிறது கசங்கி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே சூர்யா பார்த்து சிரிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி எஞ்சி போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு தாராவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. காலையில் கண்டிப்பாக நல்ல செய்தியாக தான் புரோக்கர் சொல்லுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு சங்கரபாண்டி உள்ளே வராரு. உங்களை பார்க்குறதுக்கு அந்த காக்கி சட்டப்பட்ட கமலஹாசன் வந்திருக்கான், அதான் சிஸ்டர் அந்த ஹாசினியோட அண்ணன் அப்படின்னு சொல்லலாம், அவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்துடுறாங்க. கொஞ்சம் உங்ககிட்ட என்கொயரி பண்ணலாமா அப்படின்னு கேட்க, யார்கிட்ட என்கொயரி, இங்கே பாரு நீ மட்டும் வீட்டுக்குள்ளே வந்ததை பார்த்தா எங்கள் சூர்யா மாப்பிள்ள அடித்து வெட்டிடுவார் அப்படின்றாரு சங்கரபாண்டி. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வெளியில் போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் சொல்கிறாரு, நீங்கள் தான் என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அமுச்சு விட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், கூடிய சீக்கிரம் சூர்யா கிட்ட உங்களோட உண்மையான முகத்தை நிரூபிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சம்மத விட, ஆமாம் நான் தான் வந்து உன்னை கொள்றதுக்கு ஆள் அமுச்சு விட்டேன், தேவியை கொண்டது நான் தான், சூர்யாவை கொல்ல துடிக்கிறது நான் தான், உன்னால் என்ன பண்ண முடியும், இதை சூர்யா கிட்டே சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் அப்படின்றாங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டான், நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா, இப்போ நீங்கள் பேசினதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஒழுங்கு அதை அழிக்கிறியா இல்லையா அப்படின்றாங்க தாரா. பயப்படாதீங்க, இன்னும் ஒரே மாதத்தில் உங்களை பற்றின உண்மையெல்லாம் சூர்யாவுக்கு எடுத்து சொல்லி அவனோட கையாலே உங்களை பிடிச்சி வெளியில் துரத்துறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்றாங்க. அதே ஒரு மாதத்தில் நான் சூர்யா கதையும் மாறி கதையும் முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த சைடு தாரா வந்துட்டு புரோக்கருக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்னையா அப்படின்னு சொல்ல, ஒரு குட் நியூஸ் மேடம், அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு, ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, ஓ அங்கே இருக்காங்களா, அவங்கள விடவே விடாத, இங்கே பாரு ஸ்பாட் டெட் ஆகணும், அவங்க உசுரோடு இந்த வீட்டுக்குள்ளே திருப்பி வரவே கூடாது, ஒரு பிசுறு இல்லாமல் முடிச்சிடும் அப்படின்றாங்க. எங்களை நைட்டு ஃபுல்லாக ரொம்ப டென்ஷன் படுத்திட்டா மேடம், நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அந்த சைடு மாரியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு முன்கூட்டியே நடக்கிறதுலாம் தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வந்துட்டு போகுது. சூர்யா இளநி வாங்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்குற மாதிரியே வருது. ஐயோ என்ன இது இப்படி கனவு, சமயபுரம் மாரியம்மா தேவியம்மா என் தாலிக்கு வந்த ஆபத்தெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இப்போ என்ன இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு, நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும், ஹஸ்பண்டு சாரே என்னை விட்டு பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கவலையில் இருக்க சூர்யாவை எஞ்சிறாரு. என்ன மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்க, வீட்டில் சந்தோஷமாக நடக்க வேண்டியது ஏதோ ஒரு இடத்துல நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கியா, அதுக்கெல்லாம் கவலைப்படாத, நல்லா தான் நடந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஐயோ ஹஸ்பண்டு சார், நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பதட்டத்தில் இருக்க, சரி கிளம்பு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றாங்க. ஐயோ ஹஸ்பண்டு சார் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு கேட்க, அது சர்ப்ரைஸ், நீ கிளம்பு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிடுறாரு. சூர்யா மறுபடியும் நடந்ததை யோசித்து பார்க்குறாங்க, பதட்டத்திலே நிற்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது.